ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக். திரும்பி மனசை கல்லாக்கிட்டு திரும்பி வந்திருக்கேன். எனக்கு லைக் சப்ஸ்கிரைப் கிடைக்கும். இப்போ தான் போய் நான் அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு வர்றேன். லைக் சப்ஸ்கிரைப் சக்கரப்பாய் 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 சப்ஸ்கிரைப் கிடைக்கும். இந்த நம்பிக்கையில தான் மனசை கல்லாக்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி கௌதம் ஒரு ஸ்டோரி சொல்லி பார்ட் 2 விட்டான். திரும்பி பார்ட் 2 ஆரம்பிச்சிருக்கான். அது என்ன பார்ட் 2னா, The 5 Boys Part 2. அவன் குடும்பக்கு அம்மாள் டுமால் ரெடி ஆகிட்டு வரேன். அவன் குடும்பக்கு அம்மாள் டுமால் டுப்பு குடுப்பாய் அம்மா அடியப்பா. ஓகே, அன்னைக்கு எதோட முடித்தேன் மைண்டுக்குள்ளவா வந்துருச்சு. அவன் ஃப்ரெண்டு அந்த பேய் சாவடிச்சிருந்துருந்தானே, அவன் சாப்பிடவே இல்லை. அவன் ஃப்ரெண்டு அடுத்து அந்த வீட்டுக்குள்ளே பூந்து என் ஃப்ரெண்டேவா சாவடிச்சிட்டேன்னு அந்த வீட்டுக்குள்ளே பூந்தான். அந்த பேய் மேலே நின்று பார்த்துச்சு. அதோட தான் நிறுத்தினேன். இப்போ அதோட ஸ்டார்ட் பண்ணிவா அந்த கௌதம். பேக்ரவுண்ட் மியூசிக் வராது, நம்மளே வாயால் சத்தம். அன்னைக்கு ஃபங்கோட இருந்தேன், இன்னைக்கு ஃபங்க் இல்லாமல் இருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். மற்ற எல்லாம் ஸ்டைலு சிரிப்பு வேறு இன்னும் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்டைலு சிரிப்பு எல்லாமே அப்படியே தான் இருக்குது. கதைக்குள்ளே போகலாமா? ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த பையன் உள்ளே போயிட்டு பேய் வா வெளியே அப்படிங்கிறான். அந்த பேய் காமெடியாக ஒரு லெட்டர் அனுப்பி விடுது. பையன் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா தான் போட்டிருக்கு, டேய் நான் என்னால் வெளியே வர முடியாது, நீ தான் உள்ளே வரணும்னு போட்டிருக்குது. அடுத்து பையன் என்ன பண்ணுறான், செம காமெடி, அப்புறமேல் சொல்லு சிரிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் அனுப்பிட்டு, சரி என்ன லெட்டர் வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு வருது. திரும்பி அவன் அனுப்பிச்ச லெட்டர் திரும்பி வருது. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. பையன் நடுங்கிட்டான். அடுத்து நடுங்கக்கூடாது அப்படின்ட்டு உள்ளே போகிறான். கதவை திறந்தோடனே வெல்கமிங் மேட்டு கீழே ஃபுல்லாக வெல்கம் அப்படின்னு போட்டு, வெல்கமிங் மேட்டா வெல்கம்னு போட்டு ரத்தத்தில் வெல்கம்னு எழுதியிருக்குது. வெல்கம் அப்படின்னு ரத்தத்தில் எழுதியிருக்குது. பையன் அப்படின்னு பயப்படாமல் வரான். கொஞ்சம் பேய் புத்தி எனக்கும் ஆயிடுச்சு. அவ்வளோ சரி, வரான். அதாவது பயந்துட்டு உள்ளே போனால் பின்னாடி யாரோ டிங் டிங்குன்னு ஒரு சத்தம். டேய் என்ன பாத்திரம் கீழே விழுந்துருச்சான்னு கிச்சனுக்குள்ளே போகிறான். கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா கிச்சனை ஏதோ அது கிச்சனா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா? அது என் மைண்டுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிறது தான். கிச்சனாடா இது, கிச்சனாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு தெரியுமா? அந்த பையனுக்கு ஆகிப்போச்சு, எனக்கு இல்லை. நானே இந்த கதையை யோசித்தேன். அந்த பையன் தெரியுமா, என்னடா இது கிச்சனை 4 நாளைக்கு முன்னாடி இருக்கிற பாத்ரூம் மாதிரி ஆக்கி 4 நாளைக்கு கழுவாத பாத்ரூம் மாதிரி ஆக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு கிண்டல் வந்தான். பேய் கடுப்பாயிட்டு ஸ்டெப்புலேருந்து யாரோ வராங்க டிக்கிட்டு அழுதுகிட்டே. பையன் என்ன பண்ணுறான், பயந்தாங்கோலி ஓடி போய் கிச்சனில் இருக்கிற ஒரு ஸ்லாப்பு கீழே ஒரு டோர் இருக்கும், அந்த டோருக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டான். ஒளிஞ்சோடனே வேறு ரொம்ப நேரம் அதுக்குள்ளேயே இருந்தனால பேய் கிச்சனுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துக்குது. பையன் ரொம்ப நேரம் இதுலேயே இருக்கேன்னு இப்படின்னா பாருங்க, துரு பிடிச்ச கபோர்டு டக்குன்னு உடஞ்சு போச்சு. அந்த இந்த மாதிரியே
அந்த மாதிரியே ஒரு கபோர்டு இப்படியே நெல்லி வெட்டான் கழுந்துட்டு போய் பேய் கால் கிட்ட ஒழுகுது. அடுத்து பேய் திரும்பி பார்க்கும்போது அந்த கபோர்டுக்குள்ளே ஓடி போய் பார்க்குது. கபோர்டுக்குள்ளே யாருமே இல்லை. கடைசியாக பையன் ஒன்று பண்ணுறேன்னு பண்ணாம பாருங்க, பின்னாடி இருக்கிற கம்பி எடுத்து மண்டையில் போட்டான், பேய் மண்டையில். அது என்ன மனுஷனா? ஆவி. பையன் கழுத்தை பிடிச்சி மாடியிலேருந்து தள்ள பார்க்குது. மனுஷங்க எல்லாரும் கத்துறாங்க, ஜனங்க எல்லாரும் கத்துறானுங்க. அந்த பையனோட அப்பா அம்மா வந்து நடுங்கிட்டு நிற்கிறாங்க, ஐயோ விட்டுருன்ட்டு. அடுத்துதான் வந்தா நம்ம ஹீரோ. என்ன மாதிரி ஒரு ஹீரோ. தூ. என் பாசமலர் தம்பி எப்படி துப்புறான் தெரியுமா? தூ தூ. அவன் எல்லாரும் எப்படி தெரியுமா தூன்னு துப்புவாங்க, தூ அப்படி துப்புவாங்க. பையன் மட்டும் தூ தூ இல்லைன்னா தூ தூ அப்படி. நம்ம கதைக்குள்ள போகலாம். டேய் படை போயிட்டான். இந்த சைடு தான் கதவு இருக்கா? இந்த சைடு தான் கதவு. அப்ப அங்க உட்கார்றா. பாஷையில் பேச சொல்லியிருக்கேன் வீடியோ முடிகிற வரைக்கும். பேசினானா லைக்ஸ் கிடைக்காது, சப்ஸ்கிரைப் கிடைக்காது. அதுக்கு நான் பூலுன்னு என் கண்ணுக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எதில் நிறுத்தினேன்? அவங்க அப்பா அம்மா நடிக்கிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு ஹீரோ வந்து நிற்கிறான். துப்புன நான் காரு துப்பிடுவேன். ஹீரோ வந்து நிற்கிறான். இப்படி என்ன மாதிரியே ஒரு ஹீரோ வந்து நிற்கிறான். நிற்கும்போது கால் சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு. சும்மா தாங்க சொன்னேன், ரியலிஸ்டிக்காக எடுத்து லைக் போடாதீங்க, லைக் போடாமல் விட்டுறாதீங்க. லைக்குனே வாயில் வருது. சரி எனக்கு பைத்தியம் போட்டுட்டு லைக்கு சப்ஸ்கிரைப் அதே வாயில் வருது. அவனுக்கு என்னாச்சு, பேய் வருது. பேய் வந்து அவன் கழுத்தை பிடிச்சி இப்படின்னு மேலே நிற்கும்போது அவங்க அம்மா அப்பாலாம் அங்கேருந்து நின்று கத்திட்டு இருக்காங்க. ஏன்டா வீட்டுக்குள்ளே போனேன் அப்படின்னா, ஹீரோ இருப்பான்ல, ஹீரோன்னு ஒருத்தன். அதாவது நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், ஒருத்தன் உள்ள பால் எடுக்கிறேன்னு போய் செத்துட்டான்னு. அந்த பையன்தான் முருகன் பார்த்தேன். அந்த பையன்தான் ஹீரோவே. அந்த பையன் ஆவியாக வந்து இந்த பேய் கூட சண்டை போட்டு தள்ளுறான். அந்த நேரத்தில் அந்த பேய் இவனை அடிச்சுட்டு போயிடுது. ஹீரோவை அடிச்சுட்டு அவனை மேலேருந்து கீழே போடும்போது பையன் ஹீரோ மேலேருந்து கீழே குதிச்சு அவனை காப்பாற்றி அவங்க அம்மாட்டையே கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுறான். அடுத்து திடீர்னுட்டு அந்த கதவை உடஞ்சி அந்த பேயும் ஹீரோவும் ஆவியாவே பேய்க்கும் சண்டை. அது ஊரே வேடிக்கை பார்க்குதுங்கிற மாதிரி இப்போ 2 பேய் சண்டை போடுது. அப்போது அந்த வில்லன் பேய் ஹீரோ பேய்னு வச்சுக்கலாமா, வில்லன் பேய் ஹீரோ பேயை அடித்து ஹீரோ பேயை விழுந்துருச்சு. வில்லன் பேய் இனிமேல் யாராச்சும் வந்தீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்குது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது, காவடி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு வேலோட இதை வச்சுட்டு. அந்த நேரத்தில் என்ன அடிச்சிச்சு, சரியான பலமான காற்றடிச்சு முருகனோட அந்த வேல் வந்து பறந்து போயிடுச்சு. அது வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நல்லா டைட்டாக மாதிரி வச்சிரு அப்படின்னா, அது ஈஸியாக அப்படி பறந்து போயிட்டு ஹீரோ மேலே விழுந்துருச்சு. விழுந்தோடனே ஹீரோ அப்படியே எந்திரிக்கிறான். ஹீரோ ஏதோ மேக்னெட் மாதிரி இங்கே ஒட்டிகிட்டு இருக்குது. கற்பனை கதை. இதை நினச்சிட்டு யாரும் என்ன தப்பாக பேசாதீங்க. கற்பனை கதை நானே உருவாக்குனது. கற்பனைனா இப்படி தான் இருக்கும். ஓகே, அது இங்கே கம்மு மாதிரி இப்படி ஒட்டிக்கிச்சு. அப்போ அதை வச்சு சண்டை போடும்போது எப்படியோ வில்லன் பேயை சாவடிச்சு அந்த பேயை அந்த வீட்டுக்குள்ளேயே மறுபடியும் அடைச்சி இந்த வீட்டுக்குள்ளே யாரும் வர வேணான்ட்டாங்க. அடுத்து அதே அந்த முருகனே வந்து காப்பாற்றியிருக்கான் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பூசாரி என்ன பண்ணுறாரு, அவனை பார்க்குறாரு. அந்த ஆவியை பார்க்கும்போது அந்த ஆவி பாட்டுக்கு மறைஞ்சு போக பார்க்கும்போது இவன்ட்டானே ஐயோ
பூசாரி அவர் வந்து அங்கேருந்து சொல்கிறாரு, பா நில்லுப்பா, நீ தான் நல்ல காரியம் பண்ணியிருக்க, நீ எதுக்கு ஆவியாக போகிற, நீ மனுஷங்களாகவே இருக்கலாமே அப்படின்ட்டு அவரோட உயிர் கொடுத்து திரும்பி இவனோட ஹீரோவோட உடம்புக்குள்ளேயே இவர் போய் வச்சு மறுபடியும் இவன் உயிரோட வந்துட்டான். பூசாரி அவரால் ஒன்றும் பண்ண முடியாதனால பூசாரி வந்து இறந்துட்டார். அடுத்து முருகனோட வேல் வந்து இப்படின்னு விட்டோன்னே முருகனோட வேல் இப்படின்னு பறந்து போயிட்டு அப்படியே நேராக போய் அந்த முருகனோட இது கையிலேயே போய் இப்படி வந்துச்சு. ஓகே, சரி, ஓகே காய்ஸ், ஓகே. இது கற்பனை கதை தான். இந்த பார்ட் 1 பார்ட் 2 என் கற்பனை கதை தான். என்னென்னலாம் சொல்கிறான் பாருங்கன்னா, எமோஜி அந்த மாதிரி போட்டுறாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எங்கள் அம்மா யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வேணான்னு தான் சொன்னாங்க. நான் தான் கம்பல் பண்ணி ஆரம்பித்தேன். எனக்கு எல்லாமே அந்த இதுக்கு தான், யூடியூப் பட்டனுக்கு தான். ப்ளீஸ் லைவும் கிடச்சதுன்னா நான் இன்னும் மேலே வரலாம். நீங்கள் யாருமே வந்து இது பண்ண மாட்டீங்க. ஓகே, நானும் சிரிக்கிறேன், நீங்களும் சிரிங்க. ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் கொஞ்சம் அதிகமாக போங்களேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் எப்போ என் ஃப்ரெண்டு ஸ்ரீகுமாரன் வந்து சேனல் ஆரம்பித்த 2 months கழித்து நான் சேனல் ஆரம்பித்தேன். அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. நான் லாஸ்ட்டாகவும் ஆரம்பித்து இன்னும் 25 சப்ஸ்கிரைபர் தாண்டாமல், அதுக்கு இது வேறு, அதுக்கு இவன் முன்னேறணும்னு சொல்லி இவன் இன்னும் நல்லா பண்ணுவான், இவன் முன்னேறணும்னு சொல்லி எங்கள் அத்தை இந்த ஸ்டாண்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் முன்னேறணும்னு சொல்லி இவ்வளோ காசு செலவு பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் 25 சப்ஸ்கிரைபர் மேலே, எங்கள் அப்பா கூட எனக்கு சப்ஸ்கிரைபர் போட்டார். என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பாய். சேட் கௌதம், இனிமேல் என் பேர் சேட் கௌதம். நீங்கள் எனக்கு 50க்கு மேலே சப்ஸ்கிரைப் கொண்டு போனால் தான் குட் கௌதம். நீங்கள் எப்படியும் புரிஞ்சுக்க மாட்டீங்க, விடுங்க.